வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தைப் போலச் செழிக்கும். வனாந்திரம் என்றாலே யாருக்குமே பிடிக்காது. காரணம், அது ஒரு செழிப்பில்லாத ஒரு பகுதி. வாழ்வதற்கு ஏற்றதல்ல, மக்கள் வசிக்க கூடாத இடம், திசை தெரியாத நிலை, பாலான நிலைகள். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அழைக்கும் போது வனாந்தரத்திலிருந்து அழைக்கிறார். தேவன் அவர்களை நடத்தும் போதும் வனாந்தரத்தின் வழியாக தான் நடத்துகின்றார். ஏனென்றால் தேவன் செழிப்பாக இருக்கிறபடியால் தம்முடைய ஜனங்களை எங்கேயும் அவர் நிறுத்தி அவர் செழிப்பை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் வழியாக கடந்து சென்றார்கள். அவர்களுக்கு வனாந்தரத்தில் மன்னா கிடைத்தது. அவருடைய கால்கள் அந்த வனாந்தரத்தில் நடப்பதினால் வீங்கி போகவில்லை என்று பார்க்கிறோம். அவர்கள் வஸ்திரங்கள் கூட அங்கே பழமையாக போகவில்லை என்று பார்க்கிறோம். அவர்களுக்கு இறைச்சி தேவைப்பட்டது, அதையும் கூட தேவன் வனாந்தரத்தில் கொடுத்தார் என்று வேதத்திலே நாம் படிக்கின்றோம். ஆகாருக்கு தண்ணீர் ஊற்றை கர்த்தர் வனாந்தரத்திலே காண்பித்தார். வனாந்தரத்தில் கன்மலையிலிருந்து தண்ணீரை கர்த்தர் புறப்பட பண்ணினார். வனாந்தரம் போன்ற சூழ்நிலைகளில் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் வனாந்தர பாதையிலே நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார். அவர் நம்முடைய எல்லாவற்றையும் சந்திக்கவும், நம்மை காப்பாற்றவும், நம்மை போஷிக்கவும், நம்மை பாதுகாக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். வனாந்தரத்தில் உள்ளவர்கள் தான் தேவனை அழைக்க முடியும். அங்கேதான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக தேவன் உருவாக்குகிறவராக இருக்கிறார். செழிப்பாக இருக்கிறேன் என்பவர்களுக்கு தேவன் தேவைப்படாது. ஏனென்றால் அவர்கள் அழைக்க மாட்டார்கள். ஆனால் வனாந்தரமாய் இருக்கிறேன் என்பவர்கள் அழைப்பார்கள். அங்குதான் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அங்குதான் ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறார். அங்குதான் சாட்சியையும் ஏற்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையிலேயும் இருக்கிற வனாந்தரம் போன்ற எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுவார். கலங்க வேண்டியதே இல்லை, சந்தேகப்பட வேண்டியதும் இல்லை. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். இத்தனை காலம் எத்தனையோ வனாந்தரத்தை நாம் சந்தித்திருப்போம். இன்றைக்கு அவைகளையெல்லாம் கர்த்தர் செழிப்பாக மாற்றினார். வாழ்க்கையில் வனாந்தர வந்தால் சந்தோஷப்படுங்கள், நமக்கு அற்புதங்கள் நடக்கப் போகிறது. வனாந்தரத்தில் தான் செழிப்பையும் களிப்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டாட்டத்தையும் காணப்போகிறோம். ஆச்சரியத்தை காணப்போகிறோம்.